மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்த சோழ நாடானது கலை, இலக்கியம், நாகரிகம், பண்பாடு என்று கலைகளின் பிறப்பிடமாகவும் இருப்பிடமாகவும் தமிழ் தோன்றிய நாள் முதல் சிறந்து விளங்கும் தென்னகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை தரணியிலே வேளாண் குடிமக்களுக்கும் நெசவாளர்களுக்கும் சேவை வழங்கிட தமிழ்நாட்டின் கோவில் மாநகரமாகவும் கலாச்சார நகரமாகவும் தென்னகத்தின் கும்பமேளா திருவிழா மற்றும் தென்னகத்தின் கேம்பிரிட்ஜ் நகரமாகவும் செழிப்பான வணிக நகரமாகவும் திகழும் கும்பகோணத்தில் மத்திய கூட்டுறவு வங்கி 1913 துவங்கப்பட்டது. சோறுடைத்த சோழ நாட்டு மக்களுக்கு சேவையாற்றிட இந்தியாவிலேயே ஒரே மாவட்டத்தில் 2 மத்திய கூட்டுறவு வங்கிகளில் ஒன்றான நம் வங்கியானது 113 ஆண்டுகளாக சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. பல லட்சம் வேளாண் குடிமக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் மற்றும் எளிய மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் செயல்படும் நமது வங்கியானது 2012 ஜனவரி 11 இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று செயல்பட்டு வருகிறது. 1913 ஆண்டு திவான் பகதூர் திரு V.K. ராமானுச்சாரியார் அவர்களை பெருந்தலைவராக கொண்டு கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியானது நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் ஆசியாவின் மிகப்பெரிய தேர் கொண்ட திருவாரூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியையும் மத நல்லிணக்க மாவட்டமான நாகப்பட்டினம் மற்றும் சிலப்பதிகாரம் பெருமை பெற்ற மயிலாடுதுறை மாவட்டத்தை முழுமையாகவும் உள்ளடக்கி செயல்பட்டு வருகின்றது. கும்பகோணத்தை தலைமையிடமாகவும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 47 கிளைகளை கொண்டு நமது வங்கி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என செயல்பட்டு வருகின்றது. 267 தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்களையும் 60 பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கங்களையும் 8 நகர வங்கிகள், 37 நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள், 13 பண்டக சாலைகள் மற்றும் 13 நிலவள வங்கி உள்ளிட்ட 597 சங்கங்களை முதன்மை உறுப்பினர்களாக கொண்டு செயல்படுகின்றது. 6 லட்சம் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு ஊக்குவிக்கும் அடித்தட்டு மக்களுக்கு கடனுதவி வழங்கியும் அட்சய பாத்திரமாக விளங்கும் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி ரூபாய் 284.51 கோடி சொந்த நிதியையும் ரூபாய் 1462.58 கோடி வைப்புகளாக பெற்றும் ரூபாய் 3006.13 கோடி அளவிற்கு கடன்களை வழங்கிய நமது வங்கி ரூபாய் 34.18 கோடி 2024-25 நிதியாண்டில் லாபமீட்டி உள்ளது. மேலும் வங்கியின் செயல்படாத ஆஸ்தி 2.99%, வங்கியின் மொத்த வணிகம் 4468.17 கோடியாகவும் உள்ளது. வங்கியின் பங்கு தொகை 31/3/2025 படி ரூபாய் 118.35 கோடியாகும். இதில் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 56 கோடியாக உயர்ந்துள்ளது. எனவே வங்கி பணியாளர்களாகிய நாம் நிதியாண்டில் வங்கியின் பங்கு தொகையினை ரூபாய் 150 கோடியாக உயர்த்த உறுதியினை ஏற்போம். மக்களிடமிருந்து வைப்புகளை சேகரித்து கடன்களை தேவைப்படுவோருக்கு வழங்கி வணிகத்தை மேற்கொள்வதே வங்கியாகும். இந்த கூற்றிற்கேற்ப நமது வங்கியானது 31/3/2025 தேதியின்படி ரூபாய் 1462.58 கோடியினை வைப்புகளாக சேகரித்துள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளில் 336 கோடி உயர்ந்துள்ளது. இதில் நடப்பு நிதியாண்டில் மட்டும் 145.26 கோடி உயர்த்தப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் நாமும் தேனீக்கள் தேன் சேகரிப்பது போன்று நாம் அனைவரின் களத்தில் இறங்கி வாடிக்கையாளர்களை நேரில் சந்தித்து வைப்புகளை திரட்டி வங்கியின் பெரும் வளர்ச்சிக்கு பாடுபட உறுதியேற்போம். வங்கியின் கடன் நிலுவை 31/3/2025 தேதியின்படி நமது வங்கி வழங்கிய மொத்த கடன் நிலுவை ரூபாய் 3006.13 கோடியாகும். இதில் ரூபாய் 503 கோடி கடந்த ஆண்டு மட்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. அனைத்து வளங்களும் நிறைந்த நமது விவகார எல்லையில் வாடிக்கையாளர்களுக்கு அதிக கடன்களை வழங்கி கடன் நிலுவையினை வரும் நிதியாண்டில் ரூபாய் 3500 கோடியாக உயர்த்த பணியாளர்கள் அனைவரும் பாடுபடுவோம். பார்க்காத பயிரும் கேளாத கடனும் பாழ் என்ற பழமொழிக்கேற்ப கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் பணியாளர்கள் அனைவரும்
திட்டமிட்டு ஒருங்கிணைந்து விடாமுயற்சியுடன் சிறப்பாக பணியாற்றி சென்ற வருடம் செயல்படாத ஆஸ்தி 4.51% 2.99% குறைத்து வரலாற்று சாதனை புரிந்துள்ளோம் என்பதை பெருமையுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற பழமொழிக்கேற்ப பெருமைக்குரிய நமது வங்கியின் அனைத்து நிலை பணியாளர்களும் ஒன்றிணைந்து 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் இடையே 31/3/2025 தேதிப்படி ரூபாய் 34.18 கோடியினை லாபமாக பெற்று மாநிலத்திலேயே 4வது இடத்தை பிடித்து பெரும் சாதனை படைத்துள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆம், மாறி வரும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப நமது வங்கியும் தொழில்நுட்ப சேவைகளில் மொபைல் பேங்கிங், UPI பேமெண்ட், RTGS, NEFT போன்ற தொழில்நுட்ப சேவைகளையும், வாடிக்கையாளர் பாதுகாப்பு பெட்டகம், பயிர் காப்பீட்டு திட்டம், மத்திய அரசின் காப்பீடு திட்டங்கள், காசோலை பரிமாற்ற சேவை மக்களுக்கு வழங்கி பெரும் பணியாற்றி வருகிறது. நமது வங்கியின் முன்னேற்றத்தில் ஆர்வம் கொண்டு வங்கியின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய அனைத்து உயர்நிலை அலுவலர்கள் முதல் அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உள்ளுறுதி காண்பது